மக்களே சால மீன் கிடைச்சா இந்த மாதிரி ஒருக்கா சட்டி பத்த அவிச்சு பாருங்க, அம்புட்டு ருசியா இருக்கும். அதுக்கு இன்னைக்கு 50 ரூபாய்க்கு சால மீன் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு வந்த சால மீனை எப்படி கழுவலாம்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மேல உள்ள செல்லெல்லாம் எடுத்துக்கணும். சால மீனுக்கு தலை வேண்டாம், தலையை வச்சு கழுவுங்க. அது என்ன கடுகு போல எள்ளு போல இருக்கும். அதனால தலையை பிடிச்சி தூரப்பட்டாச்சு. குடலோட சேர்த்து கத்தி வச்சு வெட்டிடணும். ஏன்னா வயிற்று பகுதியில் நிறைய முள்ளா இருக்கும். அதுக்கப்புறம் வாழையும் கட் பண்ணா சமையலுக்கு ரெடி. இந்த சாலக்கறி சட்டி பத்த அவிப்புக்கு பச்சைக்கும் அரைக்கலாம், வதக்கி அரைக்கலாம். ஏதாவது மீன் பொரிச்ச எண்ணெய், இறால் மீன் பொரிச்ச எண்ணெய் இருந்ததுன்னா அதுல போட்டு வதக்கி அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு இறால் மீன் பொரிச்சது கொஞ்சம் தோசைக்கல்ல அங்கங்கேயா ஒட்டிட்டு இருந்தா அதுல கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, 2 தக்காளியும் அரிஞ்சிட்டு நல்லா வதக்கி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், நல்லமிள பொடி இவ்வளோத்தையும் தண்ணி இன்னி விடாம நல்லா மை போல அரைச்சிடணும். எவ்வளவு மை போல அரைக்கணுமோ அவ்வளவு மை போல அரைச்சிட்டு சால மீன் நல்லா கழுவி வச்சிருப்போம்ல அதுல மை போல அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊத்தி மிக்சி கழுவுன தண்ணி, புளி தண்ணி, உப்பு எல்லாத்தையும் போட்டு கையால நல்லா குழப்பி எல்லா ஊர்லயும் கறி கொதிச்சப்புறம் தான் டேஸ்ட் பண்ணுவாங்க. நாங்க ஃபர்ஸ்டே உப்பு புளி எரிப்பு எல்லாம் இருக்கா நாக்கால டெஸ்ட் பண்ணி தான் அடுப்புல தூக்கி வைப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் போல நல்லா கொதிச்சு வத்தி வந்த அப்புறமா தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கி பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் மக்களே.